இந்த சக்தி அப்படிங்கிற இது வந்துட்டு அங்கேருந்து தான் பாஸ் ஆகும். அதனால தான் வந்துட்டு லக்ஷ்மிங்கிறது வந்துட்டு ஆண்களை சொல்லலை, பெண்களை தான் சொன்னாங்க. அப்போது வந்துட்டு சக்தி, லக்ஷ்மி இதெல்லாம் அங்கே தான் வரும். அந்த இடத்துல சரியாக இருந்ததுனா தான் அங்கே வரும். அப்போ இதெல்லாம் அட்வான்டேஜ் பெண்களுக்கு. அட்வான்டேஜ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே டிஸ்அட்வான்டேஜ் ஒரு இடத்துல இருக்குது. கண்டிப்பாக அடுத்த லாஜிக் அது என்ன நினைக்கிறேன்னாக்கா, அவங்களுக்கு இந்த உடல் பருமனை வந்துட்டு ஜென்ஸு அதிகமாக இருப்பாங்கன்னா, லேடிஸ்னாக்கா 95% அண்ட் அபோவ் பர்சன்ட் லேடிஸ்க்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லை, மந்த்லி வந்து அவங்களுக்கு ரெகுலராக போகலைன்னாவே இர்ரெகுலர்னாவே உடம்பு ஃபேட்டாக போட்டுரும். ஃபேட்டாக போடுறதுக்கு வழி நிறைய இருக்குது. ஆமாம், அது சரியாக போகலன்னா கூட, சரியாக ஆகலைக்கு இர்ரெகுலர்னா கூட அங்கே இருக்கும். சிஸ்ட்டு இருந்தாலும் உடம்பு போட்டுரும். சிஸ்ட்டுன்னா நீர் கட்டி. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி, அந்த காலம் நீங்கள் ரொம்ப அந்த காலத்துக்கு போயிடாதீங்க, ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னாக்கா, கல்யாணம் ஆன பெண்களுக்கு தான் கர்ப்பப்பையில் நீர் கட்டி வரும். ஆமாம், படிக்கிற பசங்களுக்கே வருது. இப்போது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கே நீர் கட்டி வருது அது. ஸோ காலத்தின் சில காலங்கள்லாம் நிறைய இந்த கிரகத்தினுடைய தன்மை எல்லாம் மாறும் போகும்போது இதெல்லாம் மாற்றங்கள் வரத்தான் செய்யும். ஏன் வந்தது யாரையும் கேட்க முடியாது. வந்துருச்சு, இருக்குது, நடக்குது. அந்த காலத்தெல்லாம் படிக்கும் போகும்போது ஒரு டிகிரியே என்னமோ முடித்தா கூட அந்த டிகிரி முடித்து வந்து அவங்க யாரை எதிர்பார்ப்பாங்கன்னா, பேரண்ட்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க. வேலைக்கு சேர்த்து விடுவாங்களா, எங்கேயாவது வேலை வாங்கி கொடுப்பாங்களே. இன்றைக்கி பேரண்ட்ஸ்க்கு இவங்க வேலை வாங்கி கொடுக்குற அளவுக்கு இவங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் படிக்க மட்டும் வைங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இன்னும் சில பசங்கள்லாம் அதுங்களே படிச்சுக்குதுங்க, அப்படிலாம் இருக்குது. அதனால் காலம் மாறி போயிடுச்சு. அட்வான்டேஜ் நிறைய போயிடுச்சு. அட்வான்டேஜும் இருக்குது, அட்வான்ஸும் இருக்குது. ஸோ இதுவும் இருக்கும்.